ராஜா, ஜீவா, ஸ்வன்சி 3 பேரும் ஜிஹெச்க்கு போறாங்க. ராஜா ஸ்வேதா கிட்ட என்னாச்சு ஸ்வேதா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிற வரைக்கும் மட்டும் சொல்லு, ரொம்ப பதட்டப்படாதுன்னு சொல்றாரு. ஸ்வேதா 2 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தன் லெஃப்ட் ஹேண்டு. அந்த அத்தர் ஸ்மெல் கூட எனக்கு இப்ப வரைக்கும் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அத்தர்னா ஆகாது போல. அந்த இன்னொருத்தர்கிட்ட ராஜா என்னாச்சுன்னு விசாரிக்க, சார் வந்தவங்க யாரு என்னன்னே தெரியல, என்னை கத்திய வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பார்க்க மேடம் வந்தாங்க. அவங்களையும் கத்திய காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு அவங்க கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு காட்டிட்டேன். அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜா ஜீவா கிட்ட வேற ஏதாவது காப்பி இருக்கான்னு விசாரிச்சீங்களான்னு கேட்க, ஜீவா விசாரிச்சுட்டேன் சார், வேற எந்த காப்பியும் இல்லையா. 3 monthsக்கு ஒன்ஸ் தான் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணுவாங்களா, ஆனா சிஸ்டம் ஃபால்ட்டா இருக்கிறதுனால அப்டேட்டும் பண்ணாம இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு. ராஜா அந்த பர்சன் கிட்ட சிஸ்டம்ல அப்டேட் பண்ணலைன்னா மேனுவலா எழுதிருக்கீங்களான்னு கேட்க, அவரும் எழுதுனது இருக்கு சார்னு சொல்றாரு. உடனே ராஜா ஜீவா கிட்ட லாஸ்ட் 2 months இங்க நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். யார் யாருக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, என்ன மோட்டிவ், சஸ்பெக்ட் யாரு, ஃபேமிலி என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு பார்த்த ஐயோ ஆபீசர் யாரு, எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நீலா ராஜாவோட அப்பாக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு நீலாக்கு சாரியும் சத்யாக்கு ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வராரு. ஆனா அதை நீலா வாங்கல. நீலா ராஜாவோட அப்பா கிட்ட எனக்கு எப்படியாவது உங்க பையன்கிட்ட பேசி மியூச்சுவல் டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ப்ளீஸ்மா கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு ராஜாவோட அப்பா சொல்ல, அதுக்கு நீலா இல்ல அங்கிள் தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து முரளி போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்னாப்பர்ஸ் பார்க்குக்கு மாஸ்க் போட்டு வந்திருந்த சிசிடிவி ஃபுட்டேஜா பாத்துட்டு இருக்காரு. அப்போ முரளியோட ஃப்ரெண்டு வினோத் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஸ்டேஷனுக்கு வராரு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்றது எல்லாமே முரளி தான். வினோத்தை பார்த்துட்டு முரளி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. சிவகுமார் வினோத் கிட்ட முரளி ஒரு ஆபீசர் தான் பாப்பாரு, அவர் வந்தோன்னே உங்களுக்கு கால் பண்ணுவாரு, நீங்க பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு வினோத்தை அனுப்பிச்சு வச்சிடறாரு. சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எரிக்க, அப்ப ராஜேஷ் அங்க வந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்புடான்னு சொல்லி அதை அணைக்க ட்ரை பண்ண, அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் உனக்கு என்ன, அதான் நீ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்க, சரி நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, என்ன விட்டுருங்க, இனிமே நான் இங்க வரலன்னு ராஜேஷ் சொல்ல, அதே எப்படி விட முடியும், அப்படிலாம் முடியாது, நாங்க கூப்பிடுறப்ப நீ வந்துதான் ஆகணும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல லலிதா முரளிக்கு பால் பாயாசம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் நாள் முரளியே எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்ததுனால முரளிக்காக லலிதா இப்படி பால் பாயாசம் செஞ்சு கொடுக்குறாங்க. முனியாண்டியோட வீட்டுல முனியாண்டியோட ஒய்ஃப் முனியாண்டியை சாப்பிட சொல்ல, அவர் ராஜேஷையும் சாப்பிட கூப்பிட, அவன் சாப்பிட வராம எதுவும் பேசாம அவன் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். என்னாச்சு அவனுக்குன்னு முனியாண்டி கேட்க, அதுக்கு அவரோட ஒய்ஃப் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளா பையன் இப்படிதான் இருக்கான்னு சொல்றாங்க. முனியாண்டி கதவை தட்ட ராஜேஷ் கதவை ஓபன் பண்ணவே மாட்டேன்ட்டான். அடுத்து முனியாண்டியோட ஒய்ஃபும் சேர்ந்து கதவை தட்ட ராஜேஷ் கதவை ஓபன் பண்ணிட்டு, ஏன் இப்படி என்னை படுத்துறீங்க, அவங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கத்துறான். அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் டே ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லி ரூம்குள்ள போயிட்டு, உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு, நீ இப்படி நடந்துக்கிற பையனே இல்லையே, நீயாவே இல்ல, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்கிட்ட தான் சொல்ல மாட்டேன், கேட்கறது அப்பா தானே சொல்லுன்னு முனியாண்டியோட வைஃப் சொல்ல, முனியாண்டி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுப்பா, நான் இருக்கேன்னு சொல்ல, ராஜேஷ் முனியாண்டி கிட்ட அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்ல வேலை இல்லப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டோம், ஒரு கொலைக்கு நான் உடந்தையா இருந்திருக்கேன்னு சொல்றான். முனியாண்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அதுக்கு ராஜேஷ் நடந்ததெல்லாம் சொல்றான். ராஜேஷ் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு, முனியாண்டி இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, ஆனா நான் சொல்றதை மட்டும்தான் நீ இனிமே செய்யணும், வேற எதையும் நினைச்சு நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு.